சிவாஜி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. என்னங்க நீங்க இப்படி நடிக்கிறீங்க? நடிக்கிறானா? பின்ன இந்த பாரு காவேரி, என்னோட பொறுமைக்குன்னு ஒரு எல்லை உண்டு. லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க நீ. சரி, இதுக்கு மேல எதுக்கு மறைச்சுக்கிட்டு? நேரடியாவே நான் கேக்குறேன். கேளு. நிவின் கிட்ட நம்ம கான்ட்ராக்ட பத்தி பேசி அவரை வெயிட் பண்ண சொல்லல? சொன்னீங்களா இல்லையா? நம்ம 2 பேரை தவிர யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு சொல்லி வச்சிருக்கீங்க. அதுவும் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீங்க இந்த நிவின் கூட சேர்த்து வைக்கிறதா வர சொல்லிருக்கீங்க. என்ன யார் என்கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வேற யார் சொல்லிருப்பா? நிவின் தான் சொன்னாரு. யமுனாவோட டார்ச்சர் தாங்க முடியாம காவேரிக்காக தான் வெயிட் பண்றேன்னு அவரு ஒளர போய் அத புடிச்சுக்கிட்டு நானும் நிவினும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றதா நினைச்சுக்கிட்டு யமுனா என்ன அசிங்கமா அத்தனை கேள்வி கேட்டா. என்ன ஐயோ? அப்புறம் தான் நிவின் கிட்ட போய் நான் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போதான் விலாவரியா சாரு கொடுத்த வாக்க பத்தி புட்டு வச்சாரு. ஏட்டா பதட்ட கோளாறு, ஒரு ஹிண்டாவது கொடுத்து தொலைச்சிருக்கலாமேடா. நான் அப்பவே வந்து கேட்டிருப்பேன். சிச்சுவேஷன் சரியில்லை, கான்ட்ராக்ட் முடியட்டும், உங்களுக்கு அப்புறமா கச்சேரியை வச்சுக்கலாம் தான் விட்டு வச்சிருந்தேன். ஓஹோ, இதுக்குதான் மாமா மேல இவ்வளோ கோவமா இருக்கியா செல்லம்? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன இதையும் இல்லன்னு சொல்ல போறீங்களா? நீங்களும் நிவினும் அப்பப்போ மீட் பண்ணி பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்பப்போ பேசுறோமா? ஏன் அது கூட இல்லன்னு சொல்வீங்களோ? அதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட வந்துட்டு போனாரே. ஹாஸ்பிடல்ல கூட கான்ட்ராக்ட பத்தி ரகசியமா பேசிட்டு இருந்தீங்கல்ல. எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க ஆடுற வரைக்கும் ஆடுங்கன்னு நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஓ, அப்ப நிவின் என்ன பார்க்க ஆபீஸ் வந்தது இதுக்குத்தானா?